ஹலோ எவ்ரிவன். என்னடா இது ரைட் ஹேண்டில் இருக்க விரலையும் லெஃப்ட் ஹேண்டில் இருக்க விரலையும் ஒட்டி ஒட்டி காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்துட்டு நெயிலை வந்துட்டு 7 டேஸில் வந்துட்டு சூப்பராக க்ரோத் பண்ணுறதுக்கான ஒரு ஹேக்கை வந்துட்டு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இந்த ஹேக்கை வந்துட்டு ரொம்ப ரீசெண்டாக பார்த்தேன். நெயில் வந்துட்டு 7 நாளில் செம்ம க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் செக் பண்ண போகிறோம், ரைட் ஹேண்ட் வெர்சஸ் லெஃப்ட் ஹேண்ட். ஸோ அதுக்கு ஒரு பல்லு பூண்டு எடுத்துக்கிறேன். இந்த பூண்டு தான் வந்துட்டு அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். இந்த பூண்டை வச்சு தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ஹேக்கை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்தில் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிகிற அளவு வந்துட்டு நெயில் சூப்பராக வந்துட்டு வளரும் அப்படின்றது தான் இந்த ஹேக்கு. ஸோ அது உண்மையாக பொய்யா அப்படின்னு செக் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பல்லு பூண்டை எடுத்து அதோட தோலை உரிச்சிட்டேன். நீங்கள் தோலை உரிக்காமல் கூட பண்ணலாம். ஆனால் எனக்கு வந்துட்டு தோலை உரிச்சா தான் வந்துட்டு ஒரு ஹாப்பி ஃபீல் வரும். அதனால் நான் உரிச்சிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த அம்மிக்கல் இருக்கும்ல வீட்டில், அந்த கல்லை வச்சுட்டு இந்த பூண்டை வந்து நல்லா நசுக்கிக்கோங்க. உங்கள்கிட்ட அந்த கல் இல்லை அப்படின்னா பூண்டை வந்துட்டு கத்தி வச்சு நைஃப் வச்சு நல்லா குட்டி குட்டியாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா கையில் கூட வந்துட்டு அந்த பூண்டை நசுக்கிக்கோங்க. சாறு வர மாதிரி வந்துட்டு நீங்கள் பூண்டை நசுக்கிக்கணும், அவ்வளோதான். இப்போது அந்த பூண்டோட நம்ம நசுக்கி வச்ச பூண்டு இருக்குல்ல, அதை எடுத்து இந்த மாதிரி வந்துட்டு நெயிலோட கியூட்டிகல்ஸ் இருக்குல்ல, நெயிலோட எல்லா பக்கமும் அந்த எல்லா பக்கமும் நல்லா பூண்டோட சாறு வந்துட்டு படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு அதை அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறமா அதை வந்து வாஷ் பண்ணணும். ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் வந்துட்டு இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு 7 டேஸ் பண்ணணும். பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு நெயிலில் வந்துட்டு ஒரு நல்ல வந்துட்டு டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு நான் இந்த ஹேக்கை பார்த்தேன். ஸோ நான் வந்துட்டு 2 ஹேண்டில் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் மட்டும்தான் வந்துட்டு இந்த கார்லிக்கோட இந்த சாரை வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். ரைட் ஹேண்டில் வந்துட்டு அப்படியே தான் விட்டுடுறேன். ஸோ கடைசியாக வந்துட்டு 7 டேஸ் முடியும் போது நமக்கு வந்துட்டு செக் பண்ணி பார்க்க ஈஸியாக இருக்கும். அண்ட் 2 ஹேண்டுக்குமே வந்துட்டு நெயிலை ஒரே நாள் தான் கட் பண்ணேன். ஸோ 7 டேஸில் வந்துட்டு நமக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும், இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செக் பண்ணிடலாம். இப்போது 7 டேஸ் ஆகிடுச்சு. இது வந்து என்னோடய லெஃப்ட் ஹேண்ட், அதாவது நம்ம வந்து இந்த பூண்டு சாறு அப்ளை பண்ண ஹேண்டு. இந்த நெகத்தெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு வந்து தெரியுதில்ல நெகம் வளர்ந்துருக்கிறது. அதுவே வந்துட்டு என்னோடய ரைட் ஹேண்டை பார்த்தீங்க அப்படின்னா நெயில் வந்து ஈவனாகவே வளரல. 4 ஃபிங்கர் அந்த மிடில் ஃபிங்கர்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்துட்டு நெயிலே இல்லை. மற்ற 2 ஃபிங்கர்லேயும் ஓரளவு இருக்குது. இதுதான் என்னோடய ரைட் ஹேண்ட். ஸோ இப்போ வந்துட்டு இதை 2ஐயும் வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், என்னோடய ரைட் ஹேண்டில் வந்துட்டு உங்களுக்கு நெயில் வளர்ந்துருக்கிறதே பெருசாக தெரியல. ஆனால் லெஃப்ட் ஹேண்டில், அதாவது கார்லிக் அப்ளை பண்ண ஹேண்டில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஈவனாக நெயில் வந்துட்டு ஓரளவு விசிபிளாகவே வளர்ந்துருக்கு 7 நாளில். நான் வந்து இந்த ஹேக்கை பார்க்கும்போது நினச்சேன், அது எப்படி 7 நாளில் வந்துட்டு நல்லா நமக்கு விசிபிள் டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க, அது எப்படி நடக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு அது நடந்திருக்கு. நீங்களும் வந்துட்டு நெயில் மேலே ரொம்ப க்ரேஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த பூண்டு ஹேக்கை வந்துட்டு 7 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.